தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி சனிக்கிழமை. ஆண்டவருடைய பாடுகளின் புனித சனி. என் ஆண்டவராய் இயேசுவே, எனக்காக நூற்றுவர் தலைவர்களாக இருந்த அத்துணை மக்களின் தைரியத்தையும் நான் பெற்றுக்கொண்டு என் தைரியத்தை நான் பலப்படுத்தி கொள்ளும்படி அருளும். பலர் பேரழிவுகளையும் கடினமான காலங்களையும் மிகுந்த மன உறுதியுடன் எதிர்கொண்டிருக்கிறார்கள். தீமையின் மேலாதிக்கம் அவர்களை ஒருபோதும் உமக்கு எதிராக திருப்பவில்லை. அவர்கள் தொடர்ந்து முன்னேறி சென்றார்கள். ஆண்டவரே, நான் அவர்களைப் போல இருக்க அருளும். சிலுவை எதுவாக இருந்தாலும் மெய்யாகவே தேவனுடைய மகன் என் நம்பிக்கையின் ஊற்று, நான் ஒருபோதும் வாழ்க்கை கைவிடாததற்கு காரணம் என்று உம்மை அறிவிப்பதை நான் ஒருபோதும் நிறுத்தாதபடி எனக்கு அருள் புரியும். ஆமேன். யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரம் 45 முதல் 46. என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இன்று திருச்சபை ஆழ்ந்த மௌனத்தில் மூழ்குகிறது. பகல் நேரத்தில் எந்த திருவழிபாட்டு சடங்குகளும் நடைபெறவில்லை. நற்கருணை பேழை காலியாகவே இருக்கிறது. மேலும் திருச்சபை உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சி நிறைந்த பிரகடனத்திற்கு எதிர்பார்ப்புடன் கூடிய அமைதியில் காத்திருக்கிறது. இந்த மௌனம் கிறிஸ்து மரித்தோர் உலகிற்கு இறங்கிய மர்மத்திற்குள் இன்னும் ஆழமாகச் செல்லவும் அவருடைய தியாகத்தின் அளவிட முடியாத ஆழங்களை பற்றி தியானிக்கவும் நம்மை அழைக்கிறது. தினசரி திருப்பலியில் கலந்து கொள்பவர்களுக்கு இந்த நாள் பெரும்பாலும் ஒரு வெறுமையை உணர்வை கொண்டு வருகிறது. அது ஆன்மாவின் ஆன்மீக பசியை பிரதிபலிக்கும் நற்கருணைக்கான இயக்கம். ஆயினும் திருச்சபை தனது ஞானத்தால் திருப்பலியையும் நற்கருணை பெறுதலையும் நிறுத்தி வைக்கிறது. ஏனெனில் புனித சனிக்கிழமை தன்னிலேயே ஒரு தனித்துவமான அருளை வழங்குகிறது. இந்த நாளின் அமைதி என்பது ஒரு இழப்பல்ல, மாறாக அது பெறுவதற்கான ஒரு ஆழமான வழியாகும். மௌனத்தில் வழங்கப்படும் ஒரு பரிசு. அது நம்மை நம்பவும் காத்திருக்கவும் நம்பிக்கையுடன் இருக்கவும் அழைக்கிறது. அதேபோல் புனித சனிக்கிழமையானது நம்பிக்கையான எதிர்பார்ப்புடன் காத்திருத்தல் எனும் மர்மத்திற்குள் நம்மை ஈர்க்கும் ஒரு தனித்துவமான அருளை வழங்குகிறது. திருமறை திருநாள் வரை எந்த திருவழிபாட்டு கொண்டாட்டங்களும் நடைபெறாவிட்டாலும் இந்த மௌன நாள் கிறிஸ்துவின் இறுதி வெற்றியின் நம்பிக்கையில் இளைப்பாற நம்மை அழைக்கிறது. அந்த அமைதியிலும் கூட இறைவன் செயல்படுகிறார் என்றும் உயிர்த்தெழுதலின் வாக்குறுதி விரைவில் நிறைவேறும் என்றும் நம்பி ஈஸ்டர் பெருவிழாவிற்கு சீடர்களுடனும் அவரின் திருநாள் விழிப்பில் நிலைத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நம் வாழ்வில் நம்பிக்கையான எதிர்பார்ப்பு என்பது ஒரு இன்றியமையாத ஆன்மீக பரிசாகும். நாம் சந்திக்கும் போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் சோதனைகளின் ஊடே நிலைத்திருக்கவும், துன்பங்களை பொறுமையுடன் சகித்து கொள்ளவும், நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருக்கவும் தேவையான அருளை அது வழங்குகிறது. நம்பிக்கை என்பது 3 இறையியல் நற்பண்புகளின் ஒன்றாகும். அது விசுவாசத்தில் வேரூன்றி அந்த விசுவாசத்தை செயலில் காட்ட நம்மை தூண்டுகிறது. அந்த செயல் எல்லா நற்பண்புகளிலும் மேலானதான ஈகைக்கு வழிநடத்துகிறது. தெய்வீக நம்பிக்கை இல்லாமல் நம்மால் ஈகையை முழுமையாக அடையவோ அல்லது நிலைநிறுத்தவோ முடியாது. ஆயினும் நம்பிக்கை என்பது வெறும் ஆசை அல்லது அதீத நம்பிக்கையான சிந்தனையை விட மேலானது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை என்பது கடவுளின் வாக்குறுதிகளில் வேரூன்றியது, விசுவாசத்தின் மூலம் பெறப்பட்டது, மேலும் ஜெபத்தாலும் நம்பிக்கையாலும் வளர்க்கப்பட்டது. நமது ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னை இந்த நம்பிக்கைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். புனித சனிக்கிழமை அன்று அவருடைய இதயம் சந்தேகத்தால் நிரம்பியிருக்கவில்லை, மாறாக அசைக்க முடியாத நம்பிக்கையால் நிரம்பியிருந்தது. அந்த நம்பிக்கை தம் மகனின் வாக்குறுதி நிறைவேறும் என்ற எதிர்பார்ப்பில் ஜெபத்தில் விழித்திருக்க அவரை தூண்டியது. இந்த நம்பிக்கை வெறும் எதிர்பார்ப்புடன் முடிந்துவிடவில்லை, மாறாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அன்பாக மலர்ந்தது. அது கடவுளின் சித்தத்தில் வேரூன்றிய ஒரு அன்பு. துக்கத்தையும் நிச்சயமற்ற தன்மையும் எதிர்கொண்டபோது அது கனி தந்தது. இன்று புனித சனிக்கிழமையின் அமைதியை தியானியுங்கள். அவ்வாறு செய்யும்போது நீங்கள் அனுபவித்து வரும் கவலைகள், பொறுமையின்மை அல்லது இன்னல்களை கருத்தில் கொள்ளுங்கள். இந்த சோதனைகளின் மத்தியில் நம்பிக்கைக்காக ஜெபியுங்கள். மேலும் உங்கள் வாழ்வில் கடவுளின் இரட்சிப்பு வாக்குறுதி நிறைவேறும் என எதிர்பாருங்கள். அவரை நம்புங்கள், அவருக்காக காத்திருங்கள். மேலும் கிறிஸ்துவின் பாடுகளை கடந்து அவருடைய உயிர்த்தெழுதலின் மகிமைக்குள் செல்வதற்கு
தேவையான கடவுளின் மற்றும் பிறரின் அன்பால் உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களை நிரப்ப அனுமதியுங்கள். இன்று விசுவாசத்தோடு உயிர்ப்பினுடைய ஆற்றலை நாம் அனுபவிக்க இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் வாழ்வின் ஊற்றே, எங்கள் தெய்வமே, என் அன்பு இறைவா, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை போற்றி துதித்து ஆராதிக்கிறோம். என் மௌன ஆண்டவரே, நீர் கல்லறையில் இருந்தபோது உம்முடைய திருவுடல் இளைப்பாற உமது ஆவி உமக்கு முன்பாக மரித்த அந்த விசுவாசமுள்ள ஆத்துமாக்களிடம் இறங்கியது. அவர்களுக்காகவும் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்புடன் எங்களை பின்தொடரவிருக்கும் அனைவருக்காகவும் நீர் பரலோகத்தின் வாயில்களை திறந்தீர். மௌனமான எதிர்பார்ப்பின் இந்த நாளில் குறிப்பாக நான் நம்பிக்கை இழக்க தூண்டப்படும் சமயங்களில் எனக்கு நம்பிக்கை நிரப்பும். இந்த புனித சனிக்கிழமையன்று நான் என் முழு நம்பிக்கையும் உம்மிடமே வைத்து உமது கிருபையின் நிறைவை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். இதோ தளர்ச்சியுற்ற நிறத்திலே இன்னும் வாழ்வில் நம்பிக்கை இழந்து முடிவு வரும் என்று எதிர்நோக்கி காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்று வாழ்வின் தொடக்கத்தை கண்டுகொள்ளவும், சிறப்பாக கேன்சர் வியாதி போன்ற முடிவற்ற துன்பத்தில் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு உடல் உள்ள ஆன்ம நலன்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகளை உமது கரங்களிலே ஒப்புக்கொடுத்து மன்றாடுகிறோம். நம்பிக்கையோடு எதிர்நோக்கி காத்திருக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நலமான வாழ்வு துளிர்க்க வேண்டும் என்று உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். உமது ஒரு தொடுதலால், ஒரு வார்த்தையினால் எங்களுடைய உடல்கள் இப்போது புனிதமாக்கப்படுவதற்காக நன்றி. உடலில் இருக்கிற நோய்கள் குணப்படுத்தப்படுவதற்காக நன்றி. மனச்சோர்வுகளிடமிருந்து அகற்றப்படுவதற்காக நன்றி. மௌனத்தின் ஆழத்தில் நாங்கள் துன்பப்பட்டு துக்கத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இன்று உம்முடைய உடனிருப்பால் அதனை எடுத்து போடுவதற்காக நன்றி. தங்களுடைய வாழ்வின் தேவைகளுக்காக, குழந்தைகளின் எதிர்காலத்திற்காக, படிப்பு, கல்வி, வேலை வாய்ப்புகளுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை அன்போடு கருணையோடு பார்த்து அவருடைய வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்பட நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். கொடூரமான போர்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, இந்த கொடூரத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும், முதியவர்களுக்காகவும், பெண்களுக்காகவும் நம்பிக்கையோடும் இடத்தில் மன்றாடுகிறோம். உமது பாதுகாப்பு அவர்களுக்கு இன்றியமையாத இன்று உடனிருப்பை வெளிப்படுத்துவதாக. உணவு, உடை, இன்னும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய பண்டங்கள் அவர்கள் கிடைக்கப்படவும், வாழ்வின் தேவைகள் சந்திக்கப்படவும் அவர்களோடு நீர் எப்போதும் இருந்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கை இழந்து தற்கொலை எண்ணங்களால் தங்கள் வாழ்வை நிறைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆன்மாக்களும் இன்று சந்தித்தருளும். வாழ்வில் திடத்தோடு உம்மை நம்பி எழுந்து பிரகாசிக்க அருள் தாரும். சிறப்பாக பிரிந்திருக்கிற குடும்பங்களை இன்று சந்தித்தருளும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் தனித்து அழுது கொண்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகளை தேற்றியருளும். உடலிலும் மனதிலும் காயத்தோடு இருக்கிற மனிதர்கள் இன்று கட்டப்படுவார்களாக. உமது தெய்வீக அன்னை எப்போதும் உமது பாடுகளின் மத்தியிலே பயணித்ததைப் போல இன்று சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் மத்தியிலே பயணித்து கொண்டிருக்கிற உமது அன்பு பிள்ளைகளோடு உமது அன்னையும் பயணித்து அந்த வெற்றியின் மாட்சியை அவர்கள் கண்டு வியக்கும்படியாக அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமேன். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.